ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? இன்னைக்கான லஞ்ச் ஸ்பெஷல் சிக்கன் ரைஸ். ஃபர்ஸ்ட் ரைஸ் ரெடி பண்ணிடலாம். தண்ணியை கொதிக்க விட்டுட்டேன். பாஸ்மதி அரிசியை அளவா எடுத்து தண்ணியிலையும் அலசுதேன். நான் யூஸ் பண்ணி இருக்கிற பாஸ்மதி அரிசி இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. கொதிச்சிட்டு இருக்க தண்ணியில அரிசியும் சேர்த்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சமா உப்பும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கணுக்காக கொஞ்சமா எண்ணெயும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு 3/4 பாகம் வெந்ததும் நல்லா வடிகட்டி அதை கொஞ்சம் ஆறவும் விட்டுருதேன். நெக்ஸ்ட் சிக்கனை ஃப்ரை பண்ணலாம். பிரஸ்ட் பீஸ் சிக்கனை குட்டியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுல என்னோட ஃபேவரட்டான RS சிக்கன் 65 மசாலா வச்சது நல்லா பெரட்டி விடுறேன். 1/2 கிலோக்கு ஒரு பேக்கெட் சரியா இருக்கும். மிக்ஸ் பண்ணி ஓரமா எடுத்து வச்சிருந்தேன். கேபேஜ், கேரட், கேப்சிகம், கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி வைக்கேன். நெக்ஸ்ட் மேக்னேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பேன்ல கொஞ்சமா குக்கிங் ஆயில் சேர்த்து மேக்னேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை கொஞ்சமா ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கிற சிக்கன் பிரஸ்ட் பீஸுங்கிறதுனால சீக்கிரமாவே குக் ஆயிரும். அதே மாதிரி முருக விட்டுட்டோம் அப்படின்னா ரைஸ்ல சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அதனால சாஃப்டா இருக்கும் போதே வெளியில எடுத்துடணும். இப்ப அதே பேன்ல அதே ஆயில்ல ஸ்ப்ரிங் ஆனியன் கூட இருந்த ஆனியனையும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சிருந்ததையும் உள்ள சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வேக விடுறேன். கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ் மாறாம பச்சை வாசனை மாறினதுமே குக் பண்ணி வச்சுக்கிற ரைஸை உள்ள சேர்த்து நல்லா பெரட்டி விடுறேன். சிக்கனை பொரிக்கும் போதே கொஞ்சம் அளவா எண்ணெய் சேர்த்திருந்தீங்க அப்படின்னா காய்கறிகளை வதக்கவும் ரைஸை மிக்ஸ் பண்ணவும் கரெக்டா இருக்கும். இப்ப மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ரைஸ் கூட பொரிச்சு வச்சிருக்கிற சிக்கனையும் ஸ்ப்ரிங் ஆனியனையும் மேல தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் ரெடி. நெக்ஸ்ட் 10 மணி ஸ்நாக்ஸ்க்காக கொஞ்சம் ரம்பூட்டான் இருந்து அதையும் பாக்ஸ்ல பேக் பண்றேன். ஜெசிகாவோட லாங்குவேஜ்ல இது டக்கன் பழம், அவளோட ஃபேவரட். நெக்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ப்ரோக்கோலியில ஒரு ஆம்லெட் ரெடி பண்ண போறேன். கட் பண்ணி எடுத்துருக்கிற ப்ரோக்கோலியை சூடு தண்ணியில கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் பாயில் பண்ணிட்டு அதை வடிகட்டி கொஞ்சம் ஆற விட்டுறேன். நெக்ஸ்ட் ரெடியா இருக்கிற ப்ரோக்கோலியை சாப்பருக்கும் மாத்திட்டு ரஃபா ஸ்லைஸ் பண்ண பல்லாரி, அதே மாதிரி கட் பண்ண தக்காளியும் உள்ள சேர்த்து லைட்டா சாப் பண்ணி எடுத்துறேன். எந்த அளவுக்கு பொடிசா கட் பண்றோமோ அது நல்லா இருக்கும். அதனால சாப்பர்ல சேர்த்திருக்கேன். இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்தி உப்பு, பெப்பர், கொஞ்சம் முட்டையும் உடைச்சு ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துறதேன். இதுல பெப்பருக்கு பதிலா சில்லி பிளெக்ஸும் ஆரிக்கணும் சேர்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபிளேவர் வித்தியாசமா டேஸ்டா இருக்கும். சூடா இருக்க பேன்ல கொஞ்சமா ஆயிலும் ஸ்ப்ரே பண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ப்ரோக்கோலி எக் பேட்டரையும் உள்ள சேர்த்து 2 சைடும் குக் பண்ணி எடுத்துறதேன். இந்த ப்ரோக்கோலி ஆம்லெட் மஸ்டர் ட்ரை பண்ணி பாருங்க. குட்டிஸ்க்கு அதை சாப்பிடவும் கொடுத்துட்டேன். லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். ரைஸ் கூட தொட்டுக்கிட்டு சாலடுக்காக கொஞ்சம் குக்கும்பரும் டொமேட்டோவும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். லஞ்ச் பாக்ஸையும் பேக் பண்ணிட்டேன். ரெடியா இருக்கிற லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையும் பேக்குக்குள்ள எடுத்து வச்சு லஞ்ச் டவல், ஸ்பூன் எல்லாம் எடுத்து வச்சு லஞ்ச் பேக்கையும் ரெடி பண்ணிட்டேன். அதே மாதிரி வாட்டர் பாட்டிலையும் தண்ணி ஃபில் பண்ணிட்டேன். எப்பவுமே லஞ்ச் ரெடி பண்ணிட்டு அதை பாக்ஸ்ல மட்டும் தான் எடுத்து வைப்பேன். குட்டீஸ் தான் எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வைப்பாங்க. இன்னையில இருந்து பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்க, அதனால அவங்க காலையில படிக்கிற இதுல உட்காந்துருக்காங்க. அதனால நான் இன்னைக்கு பேக் பண்ணிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பாய்.